ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உஷாவின் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் ரெசிபி பச்சை சுண்டக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த காரக்குழம்பு ரொம்ப ருசியாக இருக்குங்க. நீங்கள் எல்லோரும் ஒரு முறை வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உஷாவோடைய அம்மா. பச்சை சுண்டக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 100 கிராம் சுண்டக்காய் எடுத்து அலசி ஒன்று மதியமாக நசுக்கி வச்சுருக்கேன். ஜாரில் 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், 2 தக்காளி, 1 பூண்டு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், குழம்புக்கு தேவையான உப்பு எல்லாம் சேர்த்து மைய அரைச்சிக்கலாம். புளி ஊற வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய், 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அது காஞ்சதும் 2 கடுகு, 2 சீரகம், கறிவேப்பிலை கொஞ்சம், ஒரு பிடி வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கலாம். ஏம்மா விளக்கெண்ணெய் சேர்க்குறீங்க? காரக்குழம்பு ரொம்ப ஹீட் ஆகிடுமா, அதுக்கு விளக்கெண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்தா உடம்பு கொஞ்சம் குளிர்ச்சியாகும். 2 ஸ்பூன் மேலே சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா குழம்புல கொஞ்சம் கசப்பு தெரியும். வெங்காயம் பொன்னிறமானதும் நசுக்கி வச்ச பச்சை சுண்டக்காய் அதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். சுண்டக்காய் பச்சை வாசனை போனதும் நம்ம அரைச்சி வச்ச விழுது இதில் சேர்த்து கலந்து விட்டுடலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ ஊற வச்ச புளியை கரைச்சி அதில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த குழம்பை வாரத்துக்கு ஒரு தடவை சேர்த்துக்கினா வயிற்றில் தேவையில்லாத பூச்சிங்கெல்லாம் சேராது. எங்கள் அம்மாவோட சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.